ஹாய் வியூவர்ஸ். நிறைய கப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இனிமேல் நார்மலாக குழந்தை கிடைக்கலனா டெஸ்டி பேபி தான் போகணும், நிறைய செலவாகும், லட்சக்கணக்கில் செலவாகும்னு நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். வி ஹேவ் அன் இன்டர்மீடியட் ப்ரொசீஜர் கால்ட் IUI, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாட் இஸ் IUI. ஸோ IUI ப்ரொசீஜரில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, ஃபீமேல் பார்ட்னரை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவோம். அதில் அவங்களோட எக்கு க்ரோத்தை பார்ப்போம். க்ரோத்காக மெடிசின்ஸும் இன்ஜெக்ஷனும் கொடுப்போம். க்ரோத் 20 to 22 mm வரைக்கும் ஆன பிற்பாடு அதுக்கு ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ட்ரிகர் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுன்னா, அதை எக்கை பர்ஸ்ட் பண்ணும். 34 ஹவர்ஸில் பர்ஸ்ட் பண்ணும். அந்த 34 ஹவர்ஸ்ன்னு நம்ம இந்த IUI ப்ரொசீஜரை பிளான் பண்ணுவோம். 34 ஹவர்ஸ்ன்னு அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டை செமென் கொடுக்க சொல்லுவோம். செமெனில் நாங்கள் செமென் வாங்கின பிற்பாடு அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். செமென் ப்ரிப்பரேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, செமென் 2 ml 3 ml குவான்டிட்டியில் இருக்கும். அதில் நிறைய பஸ் செல்ஸு, நிறைய டெப்ரிஸ் எல்லாம் இருக்கும், நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை நாங்கள் ஒரு சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வச்சு அதை செப்பரேட் பண்ணி வெறும் நல்ல அணுக்கள், எதோட மோட்டிலிட்டி நல்லா இருக்கோ அந்த அணுக்களை 0.3 to 0.5 ml நாங்கள் செப்பரேட் பண்ணிடுவோம். அதில் நல்ல அணுக்கள் மட்டும் தான் இருக்கும், அதில் டெப்ரிஸோ கசடோ இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த செமென் நாங்கள் இந்த கேத்தட்டரில் எடுத்துப்போம். ஸோ 0.2 to 0.3 ml ஆஃப் செமென் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு நம்மள்ட்ட. அந்த செமென் நம்ம இந்த கேத்தட்டர், IUI கேத்தட்டர் இதில் நம்ம எடுத்துப்போம். இதில் எடுத்துகிட்டு பேஷண்ட்டோட யூட்ரஸில் வச்சுருவோம். திஸ் இஸ் ஓன்லி IUI ப்ரொசீஜர். ஸோ வி ஹவ் சீன் தட் இட் இஸ் சச் அ சேஃப் அண்ட் சீப் ப்ரொசீஜர் அண்ட் டே கேர் ப்ரொசீஜர். ஸோ ரொம்ப டைம் வேஸ்டெல்லாம் ஆகாது. 1 day தான் இதுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் உங்களோட நார்மல் ரூட்டீன் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால ரிசல்ட்டில் எந்த தப்பும் வராது. 14 days நம்மளுக்கு இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும், வெதர் யூ ஆர் ப்ரெக்னென்ட் ஆர் நாட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.